ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு காஞ்சி மகானுடன் ஒன்றா வேதம் படித்த மகாபெரிவா வேதம் கற்ற பாடசாலையில் அவரோட ஒன்றா படித்த ஒரு அன்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிநாதன் என்கிற பூர்வாசிரம பெயர் கொண்ட மகாபெரிவாளும் ஜகத் ரட்சக சாஸ்திரிகள்னு பின்னாட்களில் வழங்கப்பட்ட ஜகத் ரட்சகனும் ஒன்றா வேதம் படித்தவா. ரெண்டு பேரும் அப்போது நண்பர்கள். வேத பாடசாலையில் படிக்கும்போது ரெண்டு பேரும் நண்பர்கள். மகாபெரிவாளுடன் வேதம் கற்ற பிறகு இந்த ஜகத் ரட்சகன் சென்னை மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் படித்தார். அடுத்து ஆயுர்வேதம் கற்றார். ஆயுர்வேத படிப்பை பூர்த்தி செய்த ஜகத் ரட்சக சாஸ்திரிகள் சென்னையில் வெங்கடரமண ஆயுர்வேத வைத்தியசாலையில் சேர்ந்து பணியை ஆரம்பித்தார். ஆயுர்வேதத்தில் தேர்ந்த நிபுணராகவும் விளங்கினார். 1960களின் துவக்கத்தில் பழைய மாம்பலத்தில் ஏரிக்கரை சாலையில் வசித்து வந்தார் ஜகத் ரட்சக சாஸ்திரிகள். தன் முயற்சியால் தான் கட்டிய வீட்டுக்கு காமகோடின்னு பெயர் வைத்தார். காரணம், என்னென்னைக்கும் மகாபெரிவா நினைவு தனக்கு இருந்துருக்கணுங்கிறதுனால. வீட்டினுள் இருக்கும்போதும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வீட்டினில் நுழையும் போதும் சதா மகாபெரிவாளை நினச்சி மனசுக்குள்ளே பிரார்த்திப்பார். குறைந்த எண்ணிக்கையில் தான் வீடுகளே இருந்த இந்த தெருவுக்கு காமகோடி தெருன்னு பெயரையும் அப்போது வைத்திருந்தார்கள். சென்னைக்கு மகாபெரிவா விஜயம் செய்திருந்த நேரம் அது. பழைய மாம்பலம் பகுதிவாசிகள் மகானை தங்கள் ஊருக்கும் அழைக்க அந்த அழைப்பை ஏற்று மகாபெரிவா விஜயம் செய்திருந்தார். பழைய மாம்பலம் பகுதிக்கு வந்த மகாபெரிவாளுக்கு அங்கு உள்ள ஆன்மீக அன்பர்களால் விமர்சையான வரவேற்பு வழங்கப்பட்டது. பழைய மாம்பலம் பகுதியில் வசிக்கின்ற பக்த கோடிகளுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் ஒவ்வொரு தெரு வழியாகவும் மகாபெரிவாளின் பட்டண பிரவேசம் நடந்தது. அதாவது தன் சிஷ்ய கோடிகளுடனும் பக்த கோடிகளுடனும் நடந்தே சென்று கொண்டிருந்தார். பழைய மாம்பலம்ங்கிறது தான் இன்றைக்கி மேற்கு மாம்பலம்னு சொல்கிறோம். அங்கங்கே வீதிகளிலும் வீடுகளிலும் இருக்கின்ற பக்தர்களை ஆசிர்வதித்துவிட்டு சொற்ப அன்பர்கள் சூழ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷம் முழங்க இந்த யாத்திரை விறுவிறுன்னு போய்கொண்டிருந்தது. ஜகத் ரட்சக சாஸ்திரிகள் வசிக்கும் காமகோட்டி தெரு வழியாக தன் பரிவாரங்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் மகாபெரிவா. ஜகத் ரட்சக சாஸ்திரிகளின் வீட்டை கடந்து சென்ற பிறகு அதுவரை நடந்துட்டிருந்த தன் வேகத்தை திடீர்னு குறைச்சா மகாபெரிவா. மகானோடு பயணித்து வந்து கொண்டிருந்த சிஷ்யர்களும் பக்தர்களும் தங்களோட வேகத்தை குறைத்து கொண்டார்கள். என்ன காரணம்? இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருந்த பெரியவா ஏன் நடையை ஸ்லோ ஆக்கிட்டார்? யாத்திரையில் ஆளாளுக்கு கேட்டுருந்தாலே தவிர ஒருவருக்கும் பதில் தெரியல. ஆனால் மகாபெரிவாளுக்கு தெரியாமல் இருக்குமா? கலியுக தெய்வம் அல்லவா இங்கே நடந்து போய் கொண்டிருக்கிறது. தெய்வத்துக்கு தெரியாதது ஏதேனும் இருக்க முடியுமா? என்னன்னா, பின்னாடி தன்னந்தனி ஆளாக வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கும் தன் பக்தனுக்கு, பால்ய காலத்து சிநேகிதனுக்கு அருள் வழங்க அல்லவா நடையின் வேகம் இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புரியலையா? இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஜகத் ரட்சக சாஸ்திரிகள் மூச்செரிக்க ஓடி வந்துட்டுருக்கார். முன்னால் சென்று கொண்டிருக்கிற மகாபெரிவாளுக்கு இது தெரிந்துவிட்டது. காமகோடி இல்லத்தை மகாபெரிவா கடக்கும்போது ஜகத் ரட்சக சாஸ்திரிகள் வீட்டில் இல்லை. தன் வேலை காரணமாக பக்கத்தில் தான் சென்றிருந்தார். மகாபெரிவா இவரது இல்லத்தை கடந்து சென்ற வேளையில் வீட்டுக்குள் நுழைந்தார் சாஸ்திரிகள். விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே, ஆஹா, நம் வீடு வழியாக சென்ற மகாபெரிவாளை நாம் தரிசிக்காமல் விட்டுவிட்டோமேன்னு ஏக்கத்தோட மகான் சென்று கொண்டிருக்கிற திசை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார். தன்னோடு வேதம் படித்த ஜகத் ரட்சக சாஸ்திரிகள் பின்னால் வந்து கொண்டிருப்பதை அறிந்த மகாபெரிவா தன் நடையை நிதானப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் மகாபெரிவாளை அடைந்துவிட்ட சாஸ்திரிகள் கண்களில் நீர் மல்க மகானை பார்த்து கைகளை உயர்த்தி வணங்கினார். சட்டென்று அப்படியே நின்ற மகாபெரிவா
புன்னகையோடு அவரை ஆசீர்வதித்தார். சாலையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து எழுந்து நின்ற ஜெகத் ரட்சக சாஸ்திரிகளை பார்த்த மகாபெரிவா, எதுக்காக நீ இப்படி ஓடி வந்த? நான் தான் உன் வீட்டை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்ல, நெகிழ்வோடு மீண்டும் கைகளை கூப்பி மகாபெரிவாளை வணங்கினார் சாஸ்திரிகள். அதற்கு பிறகு மகாபெரிவா புறப்பட்டு சென்றார். தன்னோட பக்தன் ஒருவன் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான், அவனுக்கு ஆசி வழங்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தன் வேகத்தை குறைத்து நின்றார். வந்ததும் ஆசி வழங்கிவிட்டு புறப்பட்டார். உள்ளார்ந்த பக்தியுடன் தன்னை சரண் புகுந்த எந்த ஒரு பக்தனையும் குரு கைவிட மாட்டார். குடும்பத்தோடு எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ்ந்தார் ஜெகத் ரட்சக சாஸ்திரிகள். பின்னாட்களில் காமகோடி வைத்தியசாலை என்ற ஆயுர்வேத மருத்துவமனையும் நடத்தினார். மகாபெரிவா அருளால் ஜெகத் ரட்சக சாஸ்திரிகளின் தலைமுறை இன்றைக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பின்னாட்களில் இவரது காமகோடி இல்லம் இன்னொருவருக்கு விற்கப்பட்டு விட்டது. இடத்தை வாங்கியவர் அங்கே அடுக்குமாடி குடியிருப்பை கட்டினார். சாஸ்திரிகள் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு காமகோடி ஃப்ளாட்ஸ் என்றே பெயரிட்டு விட்டார் அந்த ப்ரமோட்டர். தற்போது சென்னையில் வசித்து கொண்டிருக்கும் ஜெகத் ரட்சக சாஸ்திரிகளின் பேரன் சந்திரசேகரன் தாத்தாவின் இந்த அனுபவம் பற்றி நெகிழ்வோடு சொன்னார். அதோடு இன்னொரு உருக்கமான சம்பவத்தையும் பகிர்ந்து கொண்டார். மேற்கு மாம்பலம் ஏரிக்கரை தெரு காமகோடி குடியிருப்பில் வசிக்கும் தன் நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக சமீபத்தில் அங்கு சென்றிருக்கிறார் சந்திரசேகரன். அப்போது இவரை சந்தித்த அந்த குடியிருப்பு வாசிகளில் இருவர், உங்கள் குடும்பத்துக்கே நாங்கள் எல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல வசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் தாத்தா வாழ்ந்த இந்த இடத்துக்கு மகாபெரிவா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இதே இடத்துல 2 தடவை மகாபெரிவாளுக்கு பாத பூஜை பண்ணியிருக்காராம் உங்கள் தாத்தா. இதெல்லாம் எப்பேற்பட்ட கொடுப்பினே, இதை நாங்கள் வீடாக நினைக்கல. மகாபெரிவா இன்றைக்கும் வாழ்ந்து வரும் கோயிலாகத்தான் நினைக்கிறோம். அவரோட பாத அடிப்பட்ட இடம் எங்களுக்கு வாழ்கின்ற இடமா அமைஞ்சது நாங்கள் செஞ்ச பேரு என்று மனம் நெகிழ்ந்து சொல்லியிருக்கின்றனர். இதை கேட்டதும் எப்பேற்பட்ட குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்த சந்திரசேகரனின் கண்கள் கலங்கியே விட்டனவாம். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா? மாம்பலத்தில் மகாபெரிவா பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக மாம்பலத்தில் இருக்கிறதுனால நான் நிறைய எனக்கு மகாபெரிவாளோட தரிசனம் எனக்கு கிடைச்சிது. 17 வயசுலேயே கல்யாணம் ஆகி வந்துட்டேன். அப்போல்லாம் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் தான் எங்கள் மாமியாரோட நாங்கள் இருந்துகிட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் நாங்கள் இருந்துகிட்டு அப்போ பெரியவா அங்கே வரும்போதெல்லாம் அயோத்தியா மண்டபத்தில் அந்த டெய்லி அங்கே பூஜை பண்ணி அந்த 2:30-3 மணி ஆகும் தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது. 9 கஜம் கட்டிட்டு, அந்த சின்ன 17 வயசுலேயே 9 கஜம் கட்டிட்டு தான் எங்கள் மாமியாரோடு நாங்கள் போவோம். காலையில் பூஜையில் உட்காண்டானா 2:30-3 மணி வரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அந்த பூஜையை பார்த்துட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். அப்படிலாம் நிறைய நாங்கள் மகாபெரிவாளை அவ்வளோ தரிசனம் பண்ணியிருக்கோம். நிறையா இடத்துல தரிசனம் பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரம் ரோட்டில் அங்கே கேம்ப் போடுவா, அங்கே இருப்பா. சங்கரமடத்தில் இருப்பா. மாம்பலத்தில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் தவறாமல் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் அப்போல்லாம். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு மாமியார் அழிச்சிட்டு போகிறோம் அந்த அளவுக்கு தான் எனக்கு என்ன அந்த வயசில் எனக்கு பெரிய அந்த தெரியல. ஆனால் அதனுடைய பலன்தான். இப்போ நான் மகாபெரிவாளோட கதைகளை நான் சொல்கிறேன்னே சொல்லக்கூடாது. பெரியவா என்னை சொல்ல வைக்கிறா. நாங்கிற வார்த்தையை முதல்ல உபயோகிக்கக்கூடாது. முதல்ல பெரியவா தான் என்னை இந்த மாதிரிலாம் மகாபெரிவாளோட அனுபவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு என் மனசுக்குள்ளே புகுந்து என்னை சொல்ல வைக்கிறான்னு பெரியவா தான் என்னை சொல்ல வைக்கிறா. அன்னைக்கு நான் அதை எதுவும் தெரியாமல் நான் தரிசனம் பண்ணுவேன், தீர்த்தம் வாங்கிட்டு வருவேன், மாமியார் கூப்பிட்டாலேன்னு போவேன். அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எது சுவாமிகள் வந்திருக்காருன்னு அழைச்சிட்டு போவா பார்ப்போம். பெரிய அளவில் எனக்கு தெரியாது. அப்புறம்தான் கொஞ்சமாக எனக்கு ஒரு பக்தி வர ஆரம்பிச்சுது. அதனுடைய பலன்தான் பெரியவா என்னை இந்த மாதிரிலாம் கதைகள் அவருடைய அற்புதங்கள்லாம் சொல்ல வைக்கிறார். நிறைய என் வாழ்க்கையிலையும் நடத்தியிருக்கா பெரியவா அற்புதங்கள். அதை பின்னாடி ஒரு பகுதியில் சொல்கிறேன். ஹர ஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.